வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 4/2/2025 குரோதி வருடம் தை மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை, குளிகை 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சூரிய உதயம் 6:36, கரணம் 7:30 முதல் 9 மணி வரை, திதி இன்று காலை 7:54 வரை, சஷ்டி பின்பு சப்தமி, நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:30 வரை, ரேவதி பின்பு அஸ்வினி, யோகம் சித்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 2:30 வரை, பூரம் பின்பு உத்திரம். மேஷராசி நேயர்களே, வியாபாரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், கடன் சுமை குறைய பெறுவீர்கள், யோசித்து செயல்படவும், பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும், மாற்றங்கள் உண்டாகும், மனதிற்கு பிடித்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது, எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும், நன்மையான நாள், அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம், அஸ்வினி உதவிகள் கிடைக்கும், பரணி நிதானம் தேவை, கிருத்திகை வளமான நாள். ரிஷபராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது, திடீர் செலவுகளினால் சேமிப்புகள் குறையும், வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும், மனதளவில் மாற்றங்கள் கிடைக்கும், உத்தியோகத்தில் யோசித்து செயல்படுவது நல்லது, ஆதாயங்கள் கிடைக்கும், அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், கிருத்திகை மனக்கசப்புகள் நீங்கும், ரோகிணி மாற்றங்கள் உண்டாகும், மிருகசிரேஷம் வளர்ச்சிகள் கூடும். மிதுனராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள், உழைப்பிற்கேற்ற கௌரவங்கள் கிடைக்கும், தேகநலன் சீராகும், மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும், பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும், கணினி தொடர்பான துறைகளில் முன்னேற்றங்கள் கூடும், உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம், மிருகசிரேஷம் கௌரவங்கள் கூடும், திருவாதிரை நிம்மதி கிடைக்கும், புனர்பூசம் நெருக்கம் உண்டாகும். கடகராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவான நிலை ஏற்படும், விளையாட்டு தொடர்பான துறைகளில் ஆர்வம் உண்டாகும், வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும், புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், வியாபாரத்தில் சிந்தனைகள் கூடும், லாபமான நிலை உண்டாகும், உத்தியோகத்தில் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும், புகழும் கூடும், அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம், புனர்பூசம் நிதானம் தேவை, பூசம் வளமான நாள், ஆயில்யம் கௌரவங்கள் மேலோங்கும். சிம்மராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும், எதிர்பார்ப்புகள் நீங்கும், பூர்வீக சொத்துக்களினால் லாபமான நிலை ஏற்படும், மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும், ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள், மேன்மையான நிலை ஏற்படும், பிரச்சனைகள் தீரும், லாபங்கள் கூடும், அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம், மகம் மனக்கசப்புகள் நீங்கும், பூரம் வளமான நாள், உத்திரம் கௌரவங்கள் மேலோங்கும். கன்னிராசி நேயர்களே, வியாபாரத்தில் தேவையற்ற பேச்சுக்களை குறைக்கவும், உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது, திகநலன் சீராகும், பணியில் நிதானம் தேவை, மாற்றங்கள் கிடைக்கும், இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும், யோசித்து செயல்படவும், அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், உத்திரம் பேச்சுக்களை குறைக்கவும், ஹஸ்தம் நிதானம் தேவை, சித்திரை யோசித்து செயல்படவும். துலாம் ராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள், ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், நட்புகள் உண்டாகும், பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள், யோசித்து செயல்படவும், கௌரவங்கள் மேலோங்கும், எண்ணங்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும், குழப்பங்கள் வந்து நீங்கும், முயற்சிகள் கைகூடும், அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம், சித்திரை நட்புகள் கிடைக்கும், சுவாதி யோசித்து செயல்படவும், விசாகம் குழப்பங்கள் தீரும். விருச்சிகராசி நேயர்களை, விலகி நின்றவர்கள் விரும்பி வருவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும், உத்தியோகத்தில் வளமான நிலை உருவாகும், அலைச்சல்கள் கூடும், பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும், வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும், மற்ற ஊழியர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும், வெற்றிகள் உண்டாகும், அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம், விசாகம் வளமான நாள், கனுஷம் ஆதாயங்கள் கூடும், கேட்டை மனக்கசப்புகள் நீங்கும். தனுசு ராசி நேயர்களை, மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள், புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும், மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை ஏற்படும், ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள், நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், பொருள் வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள், ஆதரவுகள் கூடும், அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம், மூலம் கௌரவங்கள் கூடும், பூராடம் வளமான நாள், உத்திராடம் பொருள் வரவுகள் கூடும். மகர ராசி நேயர்களே,
சொந்த பந்தங்களின் மூலம் கௌரவங்கள் மேலோங்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். வரும் காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். மேலதிகாரிகளின் மூலம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திராடம் கௌரவங்கள் கூடும். திருவோணம் அந்யோன்யம் அதிகமாகும். அவிட்டம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். கும்பராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். குழந்தைகளினால் கௌரவங்கள் கூடும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். உடன் இருப்பவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். ஆதரவுகள் அதிகமாகும். நிம்மதியான நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் கௌரவங்கள் கூடும். சதயம் நினைத்தது நிறைவேறும். பூரட்டாதி ஆதரவான நாள். மீனராசி நேயர்களே, பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். வயதானவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும். வியாபாரத்தில் மாற்றமான நிலை ஏற்படும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். மென்மையான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி யோசித்து செயல்படவும். உத்திரட்டாதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். ரேவதி தடைகள் விலகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.